Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 660 பார்ட் 1. ஓபன் பண்ண அந்த டோஃப்ளமிங்கோ போன பாட்டுல கிங்குக்கு செம்மையா ஒரு ஆப்பு வச்சான். இத அவரும் எதிர்பார்க்கல, அவங்க ஆளுகளும் எதிர்பார்க்கல. கடைசியில அந்த நல்ல மனுஷன் கையாலேயே எல்லாருமே வெட்டுப்பட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. அவரால் அவரோட பாடியை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு தடுக்க ட்ரை பண்றாரு, ஆனாலும் ஒன்னும் வேலைக்காகல. கதறி கதறி அழுதுகிட்டே தான் விட்டுவாரு. அப்படியே அந்த மொத்த கிங்டமையும் காட்டுறாங்க. நெருப்பு அனல் விட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே பேலஸ்ல இருக்க ஆளுகெல்லாம் லைவா பார்த்துட்டு, ஐயோ நம்ம கிங்குக்கு என்னாச்சு, கண்ட்ரிய ஒரே குழப்பத்துல இருக்குது, நம்ம மன்னர் பேலஸை விட்டு போனதிலிருந்தே இப்படி வினோதமாக நடந்து கொள்கிறாரே, என்ன நடக்கிறது என்று ஒன்னும் விளங்கவில்லையேன்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த பஞ்சாயத்தை கண்ட்ரிக்குள்ளே வச்சு முடிக்கிறதுங்கிறது இதுக்கப்புறம் சாத்தியமே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டானுங்க, நேவி ஆளுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனே ஒரு சைடு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வயலா லைவா பார்த்து ரொம்பவும் பீதி ஆயிட்டு இருப்பா. இந்த பொண்ணு வேற எந்த பொண்ணும் இல்ல, வயலட் தான். சின்ன பொண்ணா இருக்கும் போது காட்டியிருக்காங்க. சொல்ல போனா இவளுமே ரஜ வம்சத்தை சேர்ந்தவதானே. அங்க பார்த்தா லைவ்ல அவங்க அப்பா கர்ண கொடூரமா மக்கள் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்காரு. அதை அவளாலேயே பார்க்க முடியல. ஐயோ டேடி, இப்படி மக்கள் எல்லாத்தையும் பாடி ஆக்கிட்டு இருக்கியே, இது நியாயமானு. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே குட்டு 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 குட்டுன்னு ஓரமா போய் நின்னுகிட்டு, ஃபாதர் மை டர்ட்டி ஃபாதர் why are you doing this அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஸ்னோ பெய்ய ஆரம்பிக்கும். எங்க கோட்டைக்குள்ள. இது என்ன வினோதமா இருக்குதுன்னு அடிச்சு போராட்டு வந்து பார்த்தா கோட்டையோட ஆளுங்க எல்லாத்தையுமே பச்சை மண்டக்காய் ஒருத்தி வந்து போட்டு தள்ளியிருக்கான். இது வேற யாரும் இல்ல, மோனட்டு. அதான் பேர்டு மாதிரி ரெக்கைய வச்சிருந்தாலே அவதான். ஆக்சுவலா இந்த பேலஸ்ல அவ மெய்டா சேர்ந்திருந்தா. இப்படி திடீர்னு அவன் கொன்னதுனால வயலட் ஷாக் ஆகி வண்ட வண்டியா திட்டுவா, நீ மெய்டு எதுக்காண்டி இப்படி வீரர்களை கொன்ன, அவனுக்கு என்ன உங்ககிட்ட சாப்பாடு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கேட்டானுங்களா, அது மட்டும் இல்லாம எதுக்காக நீ டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்க, யூ டர்ட்டி டாக் வியாலா, உன்னோட கிளைர்வாயன்ஸ் பவரை யூஸ் பண்ணினாலே உன்னால கிளியரா பார்க்க முடியும் இந்த கண்ட்ரியில எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. இப்ப நான் புது ராயல் ஃபேமிலியை வெல்கம் பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கேன். அவங்க எல்லாருமே இப்ப இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வாசலை காட்டுவாங்க. டோஃப்ளமிங்கோட மொத்த கூட்டமும் அங்க கர்ண கொடூரமா வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வயலட் பயங்கரமா ஷாக் ஆயிருவா. ஆமா இவங்க எல்லாம் யாரு என்னன்னு சொல்லி வீதியில அவன் நடிக்கிட்டு இருக்கும் போதே அவ கையை லாக் பண்ணி, வா எல்லாம் ஒன்னா போகலாம்பா. அவங்க உள்ள என்டர் ஆகும் போதே கண்டமேனிக்கு சுட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போவாங்க. பேலஸ்ல இருக்க ஆளுங்க எல்லாம் ஏதோ அட்டாக் நடக்குதுன்னு வருவாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலை இல்ல. பேலஸோட அழகை ரசிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அவங்களோட யங் மாஸ்டருக்கு இந்த பேலஸ் தான் கரெக்டாமா. அதை பார்த்துக்கிட்டே வரும்போது ஆப்போசிட்ல பார்த்தா கிங்கோட ஆளுங்க எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நிப்பாங்க. இவங்களுக்கு அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்ல. அவங்க எக்கச்சக்கவே இருக்காங்க, இவங்க கொஞ்சம் பேர் தான். பட் இருந்தாலுமே இன்னைக்கு பேலஸ் வாஷ் அவுட் பண்ணிடலாம்னு சொல்லி அப்படியே கையெல்லாம் முறுகிக்கிட்டு வருவாங்க. வயலட் அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா, டேடி இங்க வாடின்னு. அதே நேரம் டோஃப்ளமிங்கோ கிங்கோட சேர்த்து சோல்ஜர்ஸ் நிறைய பேர்த்த கண்ட்ரோல் பண்ணி ஊருக்குள்ள இருக்க சிவிலியன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கையில கொள்ற மாதிரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அவங்க எவ்வளவுதான் தடுத்தாலும் சுத்தமா முடியல. மெயினா கிங் ரிக்குவால அவரெல்லாம் கதறி கதறி அழுவாரு. ஏன்னா அவர் ஊர்ல ஒரு உயிர் போனாலே அவர் அவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. இப்போ மொத்த மக்களையுமே அவரோட கையாலேயே கொள்ற மாதிரி பண்ணிட்டான்ல, இந்த வழியை எப்படி அவரால் ஏத்துக்க முடியும். அதனால்தான் மனுஷன் வாழ்க்கையவே வெறுத்து போயிட்டான். வேண்டாம் நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துமே அவன் கேட்காம பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையுமே வெட்டி வீசுற மாதிரி பண்ணி விட்டான் அந்த டோஃப்ளமிங்கோ. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் பாட்டுக்கு குதிரையில ஊருக்குள்ள வந்தா அங்க இருக்க மக்களும் சரி குழந்தைகளும் சரி அவரை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா கை காட்டுவாங்க. அதாவது நாட்டாம கால வச்சா அந்த நாடே செழிக்கும்படிங்கிற மாதிரி அவரு வந்தா அங்க இருக்க எல்லாத்துக்குமே சந்தோஷம். நீ இப்படி பண்றதுக்கு பேசாம என்னையவே கொண்டிருக்கலாமேடான்னு அங்க இருக்க அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கதறுவாரு, என்னைய யாராச்சும் கொல்லுங்க இல்லைன்னா என்னால ஏகப்பட்ட பேர் செத்து போவாங்கன்னு. ஆனா அவரை போய் அட்டாக் பண்ண முடியுமா? அங்க இருக்க மக்கள்லாம் கதறி கதறி அழுவாங்க. நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனைன்னு அவரு இவங்களோட கிங்குன்னு நினைச்சு அவ்வளவு பெருமைப்படுவாங்க. ஏன்னா மனுஷன் அவங்களுக்காண்டி அவ்வளவு உதவி செஞ்சிருக்கான். இப்ப கூட காசு வேணும்னு கேட்டாரு, அவங்க கையில இருக்க எல்லா காசையுமே கொடுத்துட்டாங்க. சொல்ல போனா ₹1 கூட இல்ல. அப்பவுமே ஏன் இப்படி ஒரு பண்ணாருன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. பாவம் அம்மா அப்பாவெல்லாம் இழந்து குழந்தை நடு ரோட்ல உட்கார்ந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கும். அந்த டைம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ ஜோம்பி மாதிரி தான் நடந்து போய் அட்டாக் பண்ணுவானுங்க. கிங் ரிக்கு மக்களை எப்பவுமே அவ்வளவு கேரோட பாசத்தோட பண்போட அன்போட பாத்துக்குவாரு. ஆனா இப்ப அதெல்லாமே ஒண்ணுமில்லாங்கிற மாதிரி ஆயிருச்சு இல்ல. ஒரு நாள் நைட்ல அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் மேல யாருக்காச்சும் நம்பிக்கை வருமா? வராது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இங்க நம்ம பணம் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு நம்மளையவே கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா நாடு வறுமையில இருக்குது. இந்த மாதிரி டைம்ல கிங் கிட்டயும் காசு இருக்காது. அதனால மக்கள்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் அடிச்சு புடிங்கிட்டு அவரு சந்தோஷமா வாழ்ந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு போலன்னு முட்டாள்தனமா ஆளுக்கு ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பின்ன இப்படி எல்லாம் நடந்தா சடனா அப்படித்தான் யோசிக்க தோணும். அவங்க எல்லாம் நார்மல் மக்கள், அவங்களுக்கு என்ன தெரியும், இப்படித்தான் கிங் மேல வெறுப்பு உண்டாச்சு. அதனால
தான் ரெபேக்கா ரிக்கு ஃபேமிலியை சேர்ந்தவன்னு தெரிஞ்சவன மக்கள்லாம் கழுவி ஊத்தி இருக்காங்க. நைட்டு நேரமா இருந்தா கூட அந்த மொத்த இடமுமே செவன்னு செவந்து போய் ரத்தத்தால நிறைஞ்சிருக்கும். அப்படி ஒரு பயங்கரமான சம்பவம். சோல்ஜர்ஸோட மூஞ்ச பார்த்தா கண்ணீர் கடல்ல அழுது முங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுக்காண்டியா அப்படி ஓடி உதவி செஞ்சவனுங்க இப்ப அவங்க கையாலேயே அவங்களை விட்டுறத அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த டைம் ஒரு அப்பாவும் பையனும் நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கிங்கோட ஆளுகள்லாம் டேய் தள்ளி போடா, இங்க இருந்து ஓடிடுறா, எங்களால எங்களை கண்ட்ரோல் பண்ணலன்னு கத்திட்டே தான் வருவாங்க. ஆனா அவன் ஓடாம அங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பானா. அப்படியே ஓங்கி வெட்ட வருவாங்க. அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சுன்னு பார்த்தா அந்த டைம் தான் டோஃப்ளமிங்கோவும் அவன் ஆளுகளும் இடையில பூந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுருவாங்க. உடனே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேட்ட உடனே நாங்க தான் இந்த கண்ட்ரியை காப்பாத்த வந்த தெய்வங்கள். என்னோட பேரு டான் கிஹோட்டி டோஃப்ளமிங்கோ. கேள்விப்பட்டிருக்கிய? நல்ல பேராச்சேம்பா. எல்லாத்துக்குமே தெரியும் இவன் ஒரு பயங்கரமான பைரட்டுன்னு. உடனே அதுக்கே பதறுவானுங்க. உங்களுக்கு இங்க என்னடா வேலைன்னு கேட்டா கிங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த வந்திருக்கோம்னு சொல்லுவானுங்களா. அப்பவுமே அவனுக்கு லைட்டா இவங்களை பார்த்து பீதி இருக்கத்தான் செய்யும். உடனே அந்த டோஃப்ளமிங்கோ என்ன பண்ணுவான், வீம்புக்குன்னு கிங் ரிக்குவை இவங்களை அட்டாக் பண்ண வர மாதிரி செட் பண்ணுவான். அவரு குதிரையில டொக்குடுன்னு வந்துகிட்டே இருப்பாரு. இப்ப தாண்டா ஹீரோவோட என்ட்ரின்னு சொல்லி அவனே வர வச்சு அவனே அடிக்க போவான். அந்த டைம் உன்னோட டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிங் ரிக்கு, உன்னோட ஆட்சி இதோட முடிஞ்சுன்னு சொல்லி வாயிலே ஒரு குத்து. அவ்வளவுதான் அப்படியே திருச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் ஆளுகிட்ட எல்லாம் சொல்லி இந்த கிங் ரிக்குவோட ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே இந்த நாட்டை விட்டு அடிச்சு துரத்துமா. அவன் அந்த கிங் ரிக்குவால கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்டமேனிக்கு அழுதுட்டு இருப்பாரு. இவ்வளவு நாளா கிங்குக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை மக்களுமே அந்த ஒரு செகண்ட்ல நம்ம எல்லாம் உயிர் பொழைச்சிட்டோம், நம்மளை காப்பாத்திட்டாங்க, நம்மளை காப்பாத்தினது டோஃப்ளமிங்கோ தான் அப்படின்னு அப்படியே கட்சி மாறிட்டாங்க. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அவங்களுக்குமே கட்டுப்பு வரத்தானே செய்யும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி கொண்டுட்டு போனாருன்னா அவர் எப்படி நல்லவர்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் அவர் பண்ண நல்லது எல்லாமே வீணா போய் கடைசியில டோஃப்ளமிங்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஹீரோவா மாறினா. அத்தனை பேரும் டோஃப்ளமிங்கோன்னு அவன் பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப அந்த ஊர் மக்களுக்கு அவன் தான் ஹீரோ. அந்த பையன் தான் இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே முக்கிய புள்ளின்னு தெரியாம அவன் பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்களேன்னு சொல்லி கிங் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி தேம்பி அழுவாரு. ஐயோ பாவம். அந்த டைம் டோஃப்ளமிங்கோ நான் நினைச்சதை நடத்திட்டேன்னு சொல்லி வெள்ளத்தனமா சிரிப்பான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.